ஷேய் லட்சுமி நாராயணன் 2 பேராக பூமியில், பார்வதி பரமசிவன் 2 பேர் கையில் இந்த பணம் சொல்லி பேப்பர் அடிக்கான்ல, அச்சடிக்கிற பேப்பர். லட்சுமி எனக்கு பணம் நிறையா வந்துருச்சுன்னு எல்லா பேரும் அந்த பேப்பரை வச்சு நீ விளையாடுத. கல்வி இவர் கையில் இருக்குது, புரியுதா? கல்வி இவர் கையில் இருக்குது. பேப்பர் அந்த அடித்த பணம் பேப்பர் லட்சுமி ஒப்படைக்கணும்ல. ஏற்கனவே கணக்கு ஒருக்கா விட்டாச்சு, இப்போ கடைசி முடிவு கணக்கு கையில் அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இப்போ எல்லா கணக்கும் பிடுங்குறாரு. பிடுங்கின உடனே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அரசியல்வாதி, கவர்மெண்ட் வேலைக்கிறவனை பூரா செக் பண்ணுவார். செக் பண்ணையில் பல கோடி வீடு இடம் பூரா வாங்கி வச்ச கணக்கு, பத்திரப்பதிவு, சாட்சி கையெழுத்து எல்லாம் உள்ள வரையில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். முடிஞ்சு வச்சு கணக்கு. இது கணக்கு முடிக்கணும்ல. கணக்கு பக்காவாக எடுத்து தான் வருவார், பக்காவாக கணக்கு கொடுத்து தான் வருவார். கடவுளை மிஞ்சி நீ நடத்திடுவியா? இப்போ வெளிநாட்டில் அரசியல்வாதி நியமித்த கணக்கு அமெரிக்கா, துபாய் எல்லா நாட்டுக்காரனும் அரசு வேலை பார்க்குறவனை காலி பண்ணிடுவான், புரியா? தாய் இந்தியா நாடு முழுவதும் காலி பண்ண விடமாட்டார். இவர் பிடிச்சி அரசு வேலை பார்க்குறவனை காலி பண்ணணும். இவர் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிக்கணும். அதுக்கு தான் பக்காவாக நீதிமன்றத்தில் ஏற்றி வரார். கணக்கு துஷ்டு எடுப்பார், துஷ்டு கொடுப்பார். அடிக்கையில் கணக்கு வாரியாக வரவு செலவு நீ பார்க்கல, இவர் வரவு செலவு இவர் பார்ப்பார். பார்க்கல போயிடுவடா நீ செஞ்ச பாவம், புரியுதா? ஒரு பேப்பர் 2ஆம் நம்பராக விளையாடுத. அந்த கேள்வி வரும். உலக நாடு கேட்கலாம் நீ நினைக்காத. தமிழ்நாட்டில் முக்கியமாக உட்கார்ந்து பார்டர் அடைச்சி தூக்குவார், விசாரணை போடுவார், புரியுதாடா? சொத்து, பூமி சொத்து அவர் இடம். ராமநாடு சிவகங்கையில் எடுத்தாச்சுன்னா இவருடைய கணக்கு ஈஸ்வரனுடைய கணக்கில் உள்ளே உட்கார்ந்துருக்கு. தப்பு எதுக்குடா செய்திய மானிட புயலா? பார்த்தியா, நானே சொல்லுறேன். நீதிமன்றம் கோர்ட்டு வழக்காடுது, நீதிமானாக உட்கார்ந்துருக்காரு. நீதிபதி சர்ச்சாக கணக்கு போய்கொண்டே இருக்கார், நீதித்துறையாக நடத்தி கொண்டே இருக்கார். நீதி அரசர் கணக்கு எழுதார். ஒரு கட்டத்தினுடைய காலத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் சாமியே கைலாசத்தில் வர வாங்கினவங்க உள்ள நீதிமன்றத்தில் நீதியில் போய் அவங்களே சாட்சியாக சொல்லியிருக்காங்க. அது கூட தெரியல. இப்போ கணக்கு திரைலோகத்தில் கடவுளே விடுதாரு. கடவுளை பரமசிவன், பார்வதி குடும்பமே விடுது. இந்த கணக்கு நீங்கள் எடுக்கலையாப்பா? லட்சுமி சொல்லணும்ல, லட்சுமி கணக்கு கொடுக்கணும்லப்பா. நீதிமன்ற கோர்ட்டு ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கணக்கு கேட்கணும்ப்பா. உட்கார்ந்துருக்காருல, இப்போ அதுக்கு தான் கணக்கு நீதியாக வராரு. நீதியாக வந்து பார்க்கையில் கோர்ட்டு எல்லா கோர்ட்டும் முழிச்சு பார்க்கையில் தண்டனை கணக்கு இவர் தான் கொடுப்பார். உள்ள பூரா சைவராக ஓடுது, எல்லாமே கணக்கு வெட்டாக ஓடுது. அந்த கணக்கு இவர் தான் பிடிப்பார், இவர் தான் தண்டனை கொடுப்பார். முக்கால் சத்தியம் செகண்டில் முடித்து பட்டியலை எடுத்து கணக்கு எடுத்து பார்ப்பார். பார்க்கையில் கணக்கை க்ளோஸ் பண்ணிடுவார். வழக்கறிஞர் நீயும் பார்த்துக்கோ, வழக்காடுதையில் எதிர்மனது எத்தனை லாயர் ஓடுத கைலாசத்தில்? ஐயா, வழக்கில் எத்தனை பேர் ஓடுத? நீதிமன்றம் கோர்ட்டில் தெக்குபாளையம், ராஜபாளையம் நீதிமன்றம் சிவில் கிரிமினலுக்கு கணக்கு கொண்டு வருவார். கணக்கு கொண்டு வரையில் உள்ள எல்லா வழக்கறிஞர் வருவார். அப்போ தான் அந்த சிக்கல் வழக்கறிஞர்களுக்கு வரும். அந்த கேள்வி கேட்பார். நீதிமன்றம் தான் கேட்க முடியும், வேறு யாராலும் கேட்க முடியாது. முக்கால் சத்தியம். நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சட்டங்கள்லாம் இருக்குது. அதை இவங்க கொடுக்கல, செய்யலை. வெளிநாட்டில் எல்லா சட்டமும் நடந்து கொண்டே இருக்குது. நீதிபதி சர்ச்சி ஆணு பெண்ணும் கோட்டார் வெளிநாடு பூரா ஷூட்டிங்கு, தலை வெட்டுறது, அறுக்கிறது எல்லா தண்டனையும் கொடுக்காங்க. தாய் இந்தியா நாடு முழுவதும் நடக்கலை. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் நடக்கலை. அந்த விட இவர் தான் எடுக்க முடியும். இங்கே எடுக்க தாம் பூமி, தமிழ் பூமி, விவசாய மண், விவசாயத்தை அழித்து வச்ச மானிட பிறவியை அடித்து துவைக்கையில் உலக நாடே பார்க்க விடுவார். தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சுரா. கல்வியை பிடிங்கிட்டாரு, காகித பேப்பரை பிடிங்கிட்டாரு. கணக்கை நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். பார்வதி உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். லட்சுமி நாராயணன் முக்கால் சத்தியம்.